அனைவருக்கும் வணக்கம். 2-3 நாளா ஒட்டுமொத்த மீடியா அப்படிங்கிறத தாண்டி மக்களுமே சேர்ந்து இந்த சேகர் பாபுவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆளை வச்சு செய்யறதுல தப்பே கிடையாதுங்க. ஒரு அமைச்சர்னா அமைச்சர் மாதிரி நடந்துக்கணும்ல, அந்த இடத்துக்கு ஏத்த அந்த மரியாதையோட நடந்துக்கணும்ல. என்னமோ இந்த தூய்மை பணியாளர்கள் தான் சேகர் பாபுவோட ஒட்டுமொத்த எதிரி மாதிரி இவங்களை பழிவாங்க துடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இந்த போராட்டத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தூய்மை பணியாளர்களை இந்த சேகர் பாபு எப்படி மிரட்டினாரு, என்ன தோனியில நடத்தினாரு அப்படிங்கிற விஷயத்தான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் இப்போ நேத்தி 10வது நாள் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்து இன்னைக்கு 11வது நாளா இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. இதுல நேத்தி 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் சேகர் பாபு சொன்ன சில விஷயங்கள் அப்படிங்கிறது வெளியாகிருக்குங்க. 7 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி அப்படிங்கிறதுல முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த அரசு தரப்புல இருந்து தான் தான் அரசு அப்படிங்கிற மாதிரி தான் சேகர் பாபு அங்க போயிட்டு பேச்சுவார்த்தையில உட்கார்ந்துருக்காரு. பட் இந்த 7 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே சேகர் பாபு தரப்புல இருந்து ஒரு இன்ச்சு கூட இறங்கி நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்குமே இவங்க ஒத்துக்கவே இல்லை. பேச்சுவார்த்தைனா என்னங்க, 2 தரப்புமே நாங்க கொஞ்சம் இறங்கி வரோம், நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது, என் பிரச்சனை உங்களுக்கு புரியுது அப்படிங்கிற விஷயத்த வச்சு தானே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது. ஆனா போய் உக்காந்துக்கிட்டு ராஜா மாரி கால் மேல காலை தூக்கி போட்டுட்டு ரவுடி மாதிரி உக்காந்துக்கிட்டு நான் சொல்றேன் நீ கேளு, நான் சொல்றத கேட்கலன்னா நீ என்னவ தெரியுமா இப்படின்னு பேசுறதுக்கு பேர் தான் பேச்சுவார்த்தையா? இவருடைய டீமை வச்சு அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியும் மிரட்டியும் இவரே இறங்கி உங்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு மிரட்டியுமே இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த சேகர் பாபுக்கு பயப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது சாதாரண விஷயமா தெரியல, அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த 7 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறம் சேகர் பாபு தரப்புல இருந்து என்ன இப்ப ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பெரிய அளவுல கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க போராடுறீங்களா, போராடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க உட்காந்து போராடாதீங்க, மாநகராட்சி பில்டிங் முன்னாடி உட்காந்து போராடாதீங்க, வேற எங்கேயாவது போய் போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. அதாவது இனிமே நான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன், ஆனா நீங்க போராட்டம் இந்த பில்டிங் முன்னாடி நடத்தக்கூடாது, வெளியில போய் போராடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அவங்கள அங்கிருந்து வெளியில கிளப்புவதற்கான அந்த வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது போக ஒரு கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க அந்த போராட்டம் நடத்துறாங்களே தூய்மை பணியாளர்கள், அவங்க அந்த மாநகராட்சி பில்டிங்ல இருக்கக்கூடிய பாத்ரூமை தான் அந்த பெண்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கேட்டு இழுத்து பூட்டிட்டாங்க. அதாவது நீங்க மாநகராட்சி பில்டிங்ல இருக்கக்கூடிய பாத்ரூமே பயன்படுத்துறீங்களா, எங்களுக்கு எதிராகவே போராட்டம் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதையும் மூடிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் கூட எங்கேயோ போயிட்டு சிறுநீர் கழிச்சுருவாங்க அப்படின்னு வைங்களேன். ஏதோ ஒரு உபாதை வருது அப்படின்னா அவங்களால எப்படியோ ஏதாவது பண்ண முடியும். ஆனா பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதையும் மனசாட்சியே இல்லாம இந்த சேகர் பாபு டீம் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கோபத்தை, இவருடைய வீரத்தை, இவருடைய ரவுடிசத்தை அந்த தூய்மை பணியாளர்கள் கிட்ட காட்டிட்டு இருக்காரு. நேத்திலேருந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல மழை அப்படிங்கிறது நேற்று சாயங்காலம் தொடங்கின மழை இன்னும் விடாம பெஞ்சிட்டு இருக்கு, சென்னையிலுமே பெஞ்சிட்டு இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த மழைல நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பாருங்களேன், பெண்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, உடம்பு முடியாம இருக்கவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மழைல உட்காந்து வெறும் படுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. தண்ணி அதிகமா உடையாந்தது அப்படின்னா இவங்க அங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல அந்த இடத்த தான் ஏறி நிற்கும். அவங்களால உட்கார்ந்துருக்க கூட முடியாது, எழுந்து நின்றுட்டு இருக்க சூழல் தான் உங்களுக்கு. மழை அதிகமா பெய்யுது அப்படின்னா அத மாதிரியான ஒரு சூழல்ல இந்த போராட்டம் அப்படிங்கிறத ரொம்ப மன வேதனையோட அந்த போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த சேகர் பாபு ஒரு ஈகோவை செட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏங்க நீங்க ஒரு அமைச்சர், அவங்க சாதாரண தூய்மை பணியாளர்கள், மாசம் ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள். நீங்க நினைச்சீங்கன்னா மாசம் 200 கோடி சம்பாதிச்சுட்டு தான் இருக்கீங்க. அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன ஈகோ? கொஞ்சம் இறங்கி போய் பேசி சரி செய்யலாம்ல. சரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ராம்கி அப்படிங்கிற நிறுவனம் தானே இப்போ அந்த துப்புரவு வேலையை சென்னை முழுக்க பண்றதுக்காக, இந்த மண்டலத்துல பண்றதுக்காக இப்போ கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கினாரோ, என்ன கர்மத்தை வாங்கினாரோ, அந்த பணத்துல அப்படி என்னதான் இருக்கோ அந்த பணத்தை வச்சுட்டு தான் இவங்க எல்லாம் கடைசியில உடம்பே முடியலன்னா கூட பக்கத்துல பணத்தை வச்சு படுத்துட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்களோ என்னமோ தெரியல. அந்த பணத்துக்காக இப்ப இத்தனை உயிர்களை, இத்தனை குடும்பங்களை, இவ்வளவு நாளா சென்னைக்காக உழைத்த இந்த தூய்மை பணியாளர்களை ரொம்ப கேவலமா இந்த சேகர் பாபு, குறிப்பா இந்த சேகர் பாபு டீம் நடத்திட்டு இருக்கு.
இன்னும் ஒரு நாள் 2 நாளுக்குள்ள நீங்க வேணா பாருங்க, அந்த மாநகராட்சி முன்னாடி இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடத்தாது. அங்க இருந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் இடமாற்றப்படுவாங்க, இல்ல அடிச்சு துரத்தப்படுவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவங்க சொல்றாங்க இல்லங்க, இந்த தூய்மை பணியாளர்கள் சொல்றாங்கல்ல, தனியாருக்கு மாத்தினா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, எங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறது இருக்காது. இப்ப அரசு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பணம் சம்பளம் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இல்ல அதெல்லாம் சரியா செய்வாங்கன்னு அரசு தரப்புல இருந்து சொல்றாங்கல்ல. நேத்தி தேனியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அங்க வேலை பார்த்துட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. இங்க சென்னையில இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்க இதே டைம்ல தேனியில ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது. அங்கேயும் போராட்டம் செய்யறது வந்து தூய்மை பணியாளர்கள் தான். என்னத்துக்காக தெரியுமா? அரசு கிட்ட இருந்ததை தனியார்கிட்ட கொடுத்துருக்காங்க. தனியார்ட்ட கொடுக்கிறப்போ 15,000 சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ 12,500 ரூபாய் தான் அந்த தனியார் நிறுவனம் சம்பளம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. சோ 15,000 தரேன்னு சொன்னீங்களே, என்னத்துக்கு இப்ப 12,000 தரீங்க, 12,500 ரூபாய் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே உள்ளிருப்பு போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப இவங்கள நீங்க மாத்திரப்ப என்ன சொல்லியிருப்பீங்க, தனியார் வந்தா உங்களுக்கு கரெக்டா எல்லாம் பண்ணும், உங்களுக்கு கரெக்டா லீவு கொடுக்கும், கரெக்டா சம்பளம் கொடுக்கும், உங்களுக்கு பணிங்கிறது பர்மனன்ட் அப்படின்னு தானே சொல்லியிருப்பீங்க. அவங்களே இப்படிதானே ஏமாத்திருப்பீங்க. ஆனா அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தெருவுல வந்து நிக்கிறாங்கல்ல. அதே மாதிரிதான் இந்த தூய்மை பணியாளர்களும் நாளைக்கு நாங்க மாறிடுவோம் அப்படிங்கிறத இத மாதிரி உதாரணங்களை பார்த்துட்டு தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறத நடத்துறாங்க. சென்னை மாநகராட்சிக்கும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் நம்ம சேகர் பாபு வச்சிருக்க அமைச்சரவைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எந்த ஒரு பேச்சுவார்த்தைனாலும் அவரு வந்து முன்னாடி நிக்கிறாரு? ஏன் மேயர் பிரியாவுக்கு வந்து பேசவே தெரியாதா? அவங்களுக்கு என்னன்னே தெரியாதா? அப்பனா ஒரு டம்மி பீஸை கொண்டாந்து, அதுவும் முக்கியமான தமிழ்நாட்டிலேயே முக்கியமான மாநகரத்துக்கு வந்து நீங்க மேயரா போட்டீங்களா? அவங்கள பேச விட வேண்டியதானே? இது மாநகராட்சியோட ஆணையர் இருக்காங்க, அவங்கள பேச விட வேண்டியதானே? துணை மேயர் இருக்காங்க, அவங்கள பேச வேண்டியதானே? ஏன் எதுக்கு எடுத்தாலும் இந்த சேகர் பாபு நிக்கிறாரு? இவருக்கும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் என்ன சம்பந்தம்? வேற எதுவும் சம்பந்தம் கிடையாது. இவர் தான் அந்த ராம்கி நிறுவனத்தை வந்து அந்த ரத்த சொந்தத்துல வந்து ஏதாவது உள்ள கொண்டு வந்திருப்பாரு. கமிஷன் அப்படிங்கிறத இவர் பெரிய அளவுல வாங்கியிருப்பாரு. சோ இது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அங்க அந்த நிறுவனம் வந்து இந்த சேகர் பாபு கிட்ட, உன்னை நம்பிதானே நான் வந்தேன், என்னையா இப்படி ஏமாத்துற, இவ்வளவு டிலே பண்ற அப்படின்னு இவருக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும். இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க போகுது அப்படின்னா அது இருக்கக்கூடிய அரசு MK ஸ்டாலின் வரைக்கும் இங்க என்ன நடந்திருக்கு, சேகர் பாபு என்னென்னத்தெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்துடும். அதுக்கு இந்த மனுஷன் வந்து ஓடோடி வந்து பிரியாவெல்லாம் ஓரத்துல நிக்க வச்சுட்டு இவரு வந்து பஞ்சாயத்து பேசுறது அப்படிங்கிறது இதுதான் கருப்பாடு. இந்த பிரச்சனை வந்து இப்ப தனியாருக்கு வந்து அது கொடுக்கப்படல அப்படின்னா பெரிய அளவுல தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட போறது அப்படின்னா இந்த சேகர் பாபு தான் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இறுதி கட்டமா இந்த விஷயத்துல நடந்திருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது, உயர்நீதிமன்றத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் தரப்புல இருந்து ஒரு வழக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை மாதிரி போராட்டம் நடத்துறோம், எங்களை இதை மாதிரி மாத்தி கொடுக்க பாக்குறாங்க, தனியாருக்கு வந்து தாரவார்க்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கு அரசு தரப்புல இருந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து அவகாசம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சோ அரசு தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க, திரும்ப தூய்மை பணியாளர்கள் தரப்புல இருந்து என்ன வாதம் எடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அது வரைக்கும் இந்த சேகர் பாபுவும் இந்த திமுக அரசும் சேர்ந்து ஏதாவது அராஜகம் பண்ணி அந்த போராட்டம் செய்யக்கூடிய மக்களை கலைக்காம இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது அவ்வளவு அழுத்தமானது, அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அடுத்த தலைமுறையோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா நிற்போம். இது சம்பந்தமா வேற விஷயங்கள் ஏதாவது முக்கியமான டெவலப்மெண்ட் ஏதாவது இந்த விஷயத்துல நடந்தது அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல சமூக சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.